வணக்கம். இன்னைக்கு வந்து இன்கம் டேக்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, யூகேல இன்கம் டேக்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது பற்றி பார்ப்போம். இது யாரெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணுறது, என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் வந்துட்டு ஏற்கனவே யூகேல எவ்வளோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது, டேக்ஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ திருப்பி அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், எல்லாரும் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்தியாவில் சேலரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எவ்ரி இயர் வந்து மேண்டேட்ரியாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். இது வந்து கவர்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ நமக்கு வந்து டேக்ஸ் வந்து டிடிஎஸ்ஸாக இருந்தாலும், டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸாக இருந்தாலும், நம்ம வந்து இயர் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் ஒரு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட ஒரு 300 400 கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய அந்த அந்த இயர்க்கான டேக்ஸ் டாக்குமெண்ட்டையும் நம்ம சேலரி ஸ்லிப் டீட்டெயில்ஸையும் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு ஃபைல் பண்ணிவிடுவாங்க. அது ஏன்னா முதல்ல வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்பல்சமாக இருந்துச்சு, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் யூகேயில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக யூகேக்கு வரீங்க, நீங்கள் வந்து சேலரி கிளாஸில் இருக்கீங்க, அதாவது கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு இன்கம் மட்டும்தான் வருது, அதுவும் வந்து உங்களுடைய பெர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் வருது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து எப்படியுமே டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் தானே, ஏன் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து அந்த ஹெச்எம்ஆர்சி, ஹர் மெஜஸ்டிஸ் ரெவென்யூ அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூகே பொறுத்த வரைக்கும். ஹெச்எம்ஆர்சியிலேருந்து வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு உங்களை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எய்தர் உங்களுடைய சேலரி வந்து அப்நார்மலாக இருக்குது, அதாவது கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது, ஆர் ஒரே இன்கம் வராமல் மந்த்லி மாற்றி வருது, ஆர் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வீடை விற்றுருக்கீங்க, ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருக்கீங்க, ஆர் சம் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஃபண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு பெரிய 10,000 20,000 பவுண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி உங்களுடைய அந்த இயருக்கு, அந்த டேக்ஸ் இயருக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி, செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து 10-15 இயர்ஸ் கூட வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி ஹெச்எம்ஆர்சின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்ரி இயர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயர் நீங்கள் வந்து அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ டேக்ஸ் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6th April அந்த இயர்லேருந்து 5th April ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். ஸோ ஏப்ரல் டு மார்ச்னு வச்சுக்கலாம். ஸோ ஏப்ரல் டு மார்ச் வந்து இந்த 12 months தான் வந்து டேக்ஸ் இயர். ஸோ இப்போ மார்ச் 2000 ஒரு ஏப்ரல் 2019 முடிஞ்ச 5th April 2019 முடிஞ்ச போன டேக்ஸ் இயருக்கு எப்போ வந்து அசஸ்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில், இன்னொன்று பேப்பரில். ஸோ பேப்பரில் பண்ணணுன்னா முன்னாடியே பண்ணணும், ஏர்லியராக பண்ணணும், October 2019 பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு விச் இஸ் மோர் கன்வீனியன்ட், நீங்கள் வந்து January 31st 2020 நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ January 31st 2020 தானே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபைல் பண்ணுறவங்க வந்து லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது அந்த ஆன்லைனில் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரு 20 days, ஒரு 3 weeks கிட்ட ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி ஒரு வேளை ஆன்லைனில் உங்களுக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி ஹெச்எம்ஆர்சிலேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுறது பெட்டர். ஸோ நீங்கள் gov.uk வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் ஃபார் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம், என்ஐ நம்பர், நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, போஸ்ட்டில் வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் போய் திருப்பியும் ஆன்லைனில் போட்டதுக்கப்புறம் தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஆன்லைன் கேட்வே, அந்த கவர்மெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க, ஹெச்எம்ஆர்சி கேட்வே, அந்த கேட்வேல வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த வீட்டுக்கு இந்த போஸ்ட் அனுப்புகிற இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 to 3 weeks மொத்தமாக ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட் வந்து
அந்த போஸ்ட்டில் இருக்க அந்த கோடை நீங்கள் ஆன்லைனில் போட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களால் லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இது ஒரு 20 days கிட்ட நீங்கள் வந்து பஃபர் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் January 31st ஃபைல் பண்ணணுன்னா அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் January 1st வீக் போலேயே வந்து நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிறது பெட்டர். இன்ஃபேக்ட் முன்னாடியே ஆரம்பிச்சிறது பெட்டர். உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லெட்டர் வந்த உடனே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறது பெட்டர். நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் January 31st வரைக்கும் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து உங்களுடைய P60, அதாவது உங்களுடைய டேக்ஸ் இயர் எண்ட் ஆஃப் இயர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ட் ஆஃப் இயர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு என்னெல்லாம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்கம் பிஃபோர் டேக்ஸ், எவ்வளோ இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ், எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கட்டியிருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதில் ஆன்லைனில் காமிக்கும். ஒருவேளை அது எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். இது தவிர வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வீடை விற்று வாங்கின மாதிரி ஏதாவது இன்கம் இருக்கா, அது ஆர் அடிஷ்னல் இன்கம் ஏதாவது இருக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து சைடில் வந்து பார்ட் டைம் ஏதாவது வேலை பார்த்தா அதில் இன்கம் வந்துச்சுன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் அப் டு 1000 pounds வந்து பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். ஸோ அது காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துச்சுன்னா அதை காட்ட வேண்டியிருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி வந்து நீங்கள் எய்தர் நீங்கள் வந்து எக்ஸசிவாக டேக்ஸ் கட்டிருக்கீங்க ஆர் நீங்கள் ஒரு வேளை கம்மியாக டேக்ஸ் கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 days வந்து அவங்க அனுப்புவாங்க. இவ்வளோ நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஆர் நாங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டோம், ஸோ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ரீஃபண்ட் வர வேண்டியிருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஹோம் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹோம் அட்ரஸ்க்கு செக் அனுப்பி வைப்பாங்க. ஸோ டேக்ஸ் கோட் நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது கூட வந்து நம்ம இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி டேக்ஸ் கோட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போது முக்கால்வாசி பேருக்கு வந்து யூகேயில் என்ன டேக்ஸ் கோட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250L அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் கோடாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 12,500 pounds வந்து டேக்ஸ் அலவன்ஸ், பர்சனல் டேக்ஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் 12,500 poundsக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கிடையாது, 0 இன்கம் டேக்ஸ். ஸோ அந்த 12,500 குறிக்கிற மாதிரி 1250 இதுதான். இது முன்னாடி வந்து 1150 இருந்துச்சு, இப்போ வந்து அது 1250. ஸோ 12,500 pounds டினோட் பண்ணுற மாதிரி 1250 ப்ளஸ் எல்லுங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் கோட். ஸோ அதாவது வந்து எந்த வேரியேஷன்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி 1250L அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் டேக்ஸ் கோட் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம். இது தவிர ஒரு காமன் இன்கம் ரிலீஃப் ஒன்று இருக்குது. அதாவது நான் வந்து என்னோடய காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்தியாவில் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. பட் ஒரு காமன் ரிலீஃப் இருக்குது, டேக்ஸ் ரிலீஃப் வந்து பாசிபிளாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக் டேக்ஸ் பேயர், அதாவது பேசிக் ரேட் டேக்ஸ் பேயர்னால் யாருன்னா 50,000 poundsக்கு கம்மியாக வாங்குறவங்க எல்லாம் வந்துட்டு பேசிக் ரேட் டேக்ஸ் பேயர். ஸோ இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து பேசிக் ரேட் டேக்ஸ் பேயரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, 50,000 pounds கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் ஒரு வேலை பார்க்கல, ஒரு பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய சேலரி வந்து 12,500 இல்லை, ஒரு சேலரியே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுடைய பர்சனல் அலவன்ஸில் வந்து 10% வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ 1,250 poundsக்கு வந்து அவங்க வந்து பர்சனல் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ 1,250 poundsக்கு வந்துட்டு அந்த பேசிக் ரேட் ஆர் பேசிக் ரேட் 20% டேக்ஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 pounds ஒரு இயருக்கு வந்து டேக்ஸ் சேவ் பண்ண முடியும் அந்த ஹஸ்பண்டோட மொத்த டேக்ஸிலிருந்து. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் பேசிக் ரேட் டேக்ஸ் பேயராக இருக்கணும், அந்த ஸ்பவுஸ் வந்து வேலை பார்க்காம இருக்கணும், ஆர் அவங்க பார்க்குற வேலையில் அவங்களுக்கு 12,500க்கு கம்மியாக சம்பளம் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ரிமைனிங் பர்சனல் அலவன்ஸ் இருக்கணும் கொடுக்கறதுக்கு. அப்படி இருந்தால் அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது எய்தர் வேஸ், ஒருவேளை ஒய்ஃப் வேலை பார்த்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்காம இருந்தாலும் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு உங்களுடைய டேக்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா 1250M இல்லைனா 1250N அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எம்ங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து எம்ன்னு இருக்கும், என்னன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு இருக்கும். ஸோ இந்த ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ரிலீஃப் வந்து இது வரைக்கும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலைன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணி அந்த 250 pounds டேக்ஸ் ரிலீஃப் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு
நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி யூகேல இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் கிளைம் பண்ணல அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து பேக் டேட்டாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ ஒரு 750 பவுண்ட்ஸ் வரைக்கும் பேக் டேட்டாக நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் ரிலீஃப் கிளைம் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னொருத்தவங்க கூட வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வேளை சேலரி ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருமான்ட்டு. இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் என்ன இருக்குன்னா, அந்த 100,000 பவுண்ட்ஸ் இயர்லி 100,000 பவுண்ட்ஸ் அந்த அந்த ப்ராக்கெட்டை தாண்டி போனாங்க அப்படின்னா காமனாக வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி ஹெச்எம்ஆர்சிலேருந்து லெட்டர் அனுப்புவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த 100,000 பவுண்ட்ஸுக்கு மேலே போகும்போது. ஸோ அப் டு 100,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து இந்த பர்சனல் அலவன்ஸ் வந்து வேலிடிட்டி இருக்குது ஆர் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 12,500 பவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 12,500 பவுண்ட்ஸுக்கு வந்துட்டு டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து இது எப்போ எலிஜிபிள் அப்படின்னா உங்களுடைய மொத்த சேலரி வந்து அந்த இயரில் வந்து 100,000 பவுண்ட்ஸுக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான். ஸோ ஒருவேளை 100,000 பவுண்ட்ஸுக்கு ஜாஸ்தியாக உங்களோட சேலரி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100,000 பவுண்ட்ஸை தாண்டி வாங்குகிற ஒவ்வொரு 2 பவுண்ட்ஸுக்கும் 1 பவுண்ட் பர்சனல் அலவன்ஸ் வந்து நீ போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் 105,000 பவுண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த 5,000 பவுண்ட்ஸுக்கு வந்துட்டு எவ்ரி 2 பவுண்ட்ஸுக்கு 1 பவுண்ட் அப்படின்னா ஹாஃப் த அமௌண்ட் 2,500 பவுண்ட்ஸ் வந்து உங்களோட பர்சனல் அலவன்ஸில் போயிடும். அப்போ உங்களுக்கு 10,000 பவுண்ட்ஸ் தான் பர்சனல் அலவன்ஸ் இருக்கும். 12,500 பவுண்ட்ஸ்லேருந்து 2,500 பவுண்ட்ஸ் வந்து பர்சனல் அலவன்ஸ் கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2,500 பவுண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் 20% டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 500 பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டேக்ஸுக்கு. ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ப்ராக்கெட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2,500 பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் 30% கட்ட வேண்டியிருக்கும். இன்னொரு 20%, இன்னொரு 2,500 வந்து 40% கட்டு. ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணி எவென்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு 5,000 பவுண்ட்ஸ் அபவ் 100,000 வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் 100,000 பவுண்ட்ஸுக்கு மேலே வாங்கும்போது உங்களுடைய எவ்ரி 2 பவுண்ட்ஸ் நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு உங்களுடைய பர்சனல் அலவன்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் 125,000 பவுண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மொத்த பர்சனல் அலவன்ஸும் டிடெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரிலீஃபை வந்து திருப்பி வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் கட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு 12,500 பவுண்ட்ஸுக்கு வந்து அவங்க டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ கேன்சல் ஆகிட்டதுனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த எண்ட் ஆஃப் இயர் போனஸ் இந்த மாதிரிலாம் எதாவது வரும்போது 100,000 பவுண்ட்ஸுக்கு மேலே போகும்போது அந்த டைமில் தான் கால்குலேட் பண்ண முடியும். அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் 125,000 பவுண்ட்ஸுக்கு மேலே உங்களோட சேலரி போயிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 to 5,000 பவுண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து பல்காக அந்த பீரியடில் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் எண்ட் ஆஃப் இயர் போனஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, உங்களுக்கு 100,000க்கு மேலே சேலரி போகுது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும், அது கட்ட வேண்டியிருக்கும். அசஸ்மெண்ட்டில் வந்து அது காமிக்கும், கால்குலேஷன் காமிக்கும். ஸோ நான் இது வரைக்கும் வந்து அக்கௌண்டன்ட் யூஸ் பண்ணதில்லை, ஆர் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்துட்டு அக்கௌண்டன்ட் யூஸ் பண்ணதில்லை. ப்ரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்கவங்க, கான்ட்ராக்டில் இருக்கவங்க தான் வந்து ஆடிட்டர்ஸ் ஆர் அக்கௌண்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் சேலரியில் இருக்கவங்க வந்துட்டு மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கவங்க அக்கௌண்டன்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே ஆன்லைனில் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை கம்பெனி மாறுறீங்க நடுவில் அப்படின்னா உங்களுக்கு P45 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த P45 டாக்குமெண்ட்டையும் கேர்ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு வேளை எண்ட் ஆஃப் இயரில் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். நீங்கள் P45 வந்து உங்களோட புது எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்துட்டு புது எம்ப்ளாயர் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து P60 அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த இயர் டேக்ஸ் ரேட்னு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். P45 வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் ஒருவேளை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய எம்ப்ளாயர் கொடுப்பாங்க. P60ங்கிறது வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயர் வந்து உங்களோட எண்ட் ஆஃப் இயர் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் P60 கொடுப்பாங்க. இந்த P60 தான் வந்து உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.